நவம்பர் 16 சனிக்கிழமை. தேவனோடு நடந்த ஏனோக்கு. ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஆதியாகமம் 5:22. ஒருமுறை தேவனோடு நடந்த படிப்பறிவில்லாத ஒரு ஏழை சகோதரியை சந்தித்தேன். அவர் கர்த்தரை அளவில்லாமல் நேசித்தார். அவர் 3-4 வீடுகளில் வீட்டு வேலை செய்து வந்தார். ஆனாலும் அவர் கர்த்தரோடு கூட நடப்பவராயும் மகிழ்ந்து பாடி ஆராதித்துக் கொண்டிருப்பவராயும் இருந்தார். அவர் சொன்னார், நான் பாத்திரங்களை துலக்கும் போது, ஆண்டவரே, நீர் என் உள்ளமாகிய பாத்திரத்தை பரிசுத்தமாக்கும்படி உம்முடைய இரத்தத்தினாலும் வசனத்தினாலும் அபிஷேகத்தினாலும் என்னை சுத்தம் செய்யும் என்று கெஞ்சுவேன். வீட்டை பெருக்கும்போது, ஆண்டவரே, நான் வீட்டை பெருக்குகிறேன், நீர் என் உள்ளத்தை பெருக்கும். தூசு போன்ற அசுத்தமான கோபங்கள், எரிச்சல்கள், சுயநலங்கள் எல்லாவற்றையும் நீக்கி என்னை சுத்தம் செய்யும் என்று ஜெபிப்பேன். பானையில் அரிசி பொங்க பொங்க என் உள்ளமும் தெய்வீக அன்பினாலும் கர்த்தரை துதிக்கிற துதியினாலும் நிரம்பிவிடும் என்று அவருடைய ஆனந்தமான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். இளம் தம்பதிகள் கையோடு கை கோர்த்து நடக்கும்போது தங்களுக்கென்று ஒரு புதிய உலகத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள். இணை பிரியாத நண்பர்கள் ஒருவரோடு ஒருவர் மகிழும்படி நேரத்தை தாராளமாய் எடுத்துக் கொள்கிறார்கள். கர்த்தர்தாமே நமக்கு ஆத்துமநேசராயும் இணை பிரியாத நண்பருமாயிருக்கிறார். அவருடைய கரம் பிடித்து ஏனோக்கு 1 நாளோ 2 நாளோ அல்லாமல் 300 வருடங்கள் நடந்தார். தமிழ் வேதாகமம் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்கிறது. ஆங்கில வேதாகமம் ஏனோக் வாக்ட் வித் காட் என்று சொல்கிறது. ஏனோக்கு நடந்த முன்மாதிரியை பின்பற்றி நோவா நடந்தார். ஆதியாகமம் 6:9. லேவியை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்து, அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். மல்கியா 2:6 என்றார். அந்த முன்மாதிரியை பின்பற்றி ஆபிரகாமும் தேவனோடு நடந்து கர்த்தருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். யாக்கோபு 2:23. மோசேயும் கூட அதே மாதிரியை பின்பற்றி கர்த்தரோடு முகமுகமாய் பேசினார். கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். என்னாகமம் 12:7-8. நீங்கள் பரிசுத்தமான தேவனோடு நடக்க வேண்டுமென்றால் பாவங்களை உங்களை விட்டு அகற்றுங்கள். வேதம் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏசாயா 59:2. மேலும் கர்த்தரை எப்பொழுதும் முன்னிறுத்தி அவரை கனப்படுத்தி துதியுங்கள். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8 என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தருக்கு சமீபமாய் கிட்டிச் சேருங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145:8.